அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சி ஒண்ணு அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னு சொல்றிய, தொடரா பார்க்கலாம். தொடரா பார்க்கலாம். நான் பத்திரிகைக்காரன், நான் சொல்றேன் தொடரா பார்க்கலாம். நானும் தான் சொல்றேன். இல்ல என்ன துமுறு இது? இதுக்கெல்லாம் கட்டாயம் கேட்டே ஆகணும். போற போக்குல பேசிட்டு இருக்கும் மொத்த மீடியாவா தான் பேசினேன் அப்படின்னு இல்ல. நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த தமிழ் பத்திரிகை உலகில் தேசிய அளவில் வந்து பிரபலமான தெரிந்த முகம். என்ன காரணம் அப்படின்னா, தேசிய அளவில் பெரும் பிரச்சனையா இருந்த வீரப்பன் அவர்களோட நேரடி பேச்சுவார்த்தைக்கு சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போய் ரிஸ்க் எடுத்து வந்த கதைகள் எல்லாம் பல பேருக்கு தெரியும். அதுவும் அது மட்டும் இல்ல, அன்னைக்கு 91 to 96 காலகட்டங்கிறது ஜெயலலிதாவோட அடக்குமுறை காலம். அந்த காலகட்டத்துல ஹிட்லர்னு படம் போட்டு, ஜெயலலிதா வந்து ஹிட்லரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு படம் போட்டு ஒரு தொடரை நக்கீரன்ல வெளியிட்டு அதனால அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் அவர். எனக்கு தெரிந்து அவர் பத்திரிகையில தான் அந்த கோல்டோட சேர்ந்து அவரும் அவருடைய சகோதரி உடன்பிரவா சகோதரி சசிகலாவும் அந்த போட்டோ இவர் பப்ளிகேஷன்ல தான் வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச ஞாபகம். அந்த கோல்டு போட்டிருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ கொடியங்குளம் கலவரங்கள், தென் மாவட்டத்தில் வந்து பயங்கரமான ஒடுக்குமுறை, ஜாதிய ரீதியாக சசிகலா நடராஜன் இவரோட லாபி வச்சு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நாங்கள் ஒரு சங்க கூட்டம் நடத்துகிறோம் துணை ராணுவ படையில இருந்து. அதில் வந்து அவரை எங்கள் உரிமைகளை பேசுறதுக்கு கூப்பிட்றோம். இப்போ ஒரு பெரிய பத்திரிகையாளர், நான் உங்களை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? அவன் அரசியல் பேக்ரவுண்டு என்ன எல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. நான் போய் இப்போ வேற யாரையும் கூப்பிட்டுனா வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. எங்கள் யூனியன்ல இருந்து யாரு, அவங்களும் புதுசு இந்த ஃபீல்டுக்கு, அவங்களே போய் கூப்பிட்டாங்க. அவர் February 14 புல்வாமா நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் உரிமையை பேசிட்டு போனாரு. நான் அவரை எடுத்து சொன்னேன், நான் பிளாக் எழுதிட்டு இருந்த காலத்துல நக்கீரன்ல ஒரு சிப்பாயின் மடல் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பாய் வந்து எப்படிதான் கொடுமைப்படுத்தப்படுறாங்கிற எழுந்த மடலை தைரியமா அன்னைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து போட்டிருந்தாரு. அந்த லெட்டர் எடுத்து நான் என் பிளாக்ல வந்து காப்பி பண்ணி போட்டிருந்தேன். அதை நான் அன்னைக்கு அந்த சங்க கூட்டத்திலே நான் மென்ஷன் பண்ணேன். எங்களுக்கு முன்னாடி இருந்தே அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நின்று பேசிட்டு இருக்கிற நக்கீரன் கோபால மீசியை பிடிச்சி நீ அடிப்பேன் அப்படின்னா, நாங்கள்லாம் இங்க வந்து பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்.